வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இது நம்ம மேட்ரிமோனியலை பற்றின வீடியோ. போன வாரம் ஒரு பொண்ணோட மதர் எனக்கு கால் பண்ணாங்க. மேடம், என்னவோ தெரியல, எங்கள் பொண்ணு மேரேஜ்லேயே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறா. அதாவது படிக்கிறப்ப ஃபஸ்ட்டாக படித்தா, நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாபு, கை நிறைய சம்பளம். ஆனால் கல்யாண பேச்சை எடுத்தாலே வேண்டாம், இப்போ வேண்டாம், இப்போ வேண்டாங்கிறா. அவள் மனசில் என்ன இருக்குன்னு தெரியல. உங்கள் ஆஃபீஸுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் சும்மா பேசி பாருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணாங்க. சரின்னு அனுப்ப சொன்னேன். அந்த பொண்ணு வந்தாங்க நம்ம ஆஃபீஸ்க்கு. வந்தப்போ அப்படியே அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்து பார்த்தேன். என்னம்மா, நான் அனுப்புகிற ப்ரொஃபைலெல்லாம் பார்க்குறீங்களா? என்ன நீங்கள் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் காட்டலைங்கிறாங்க அம்மா, என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க? இப்படியே பேச்சு கொடுத்தேன். அவங்க ஆமாம் மேடம் பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருந்தவங்க, என்னமோ தெரியல மேடம், எனக்கு மேரேஜ்லேயே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா. நான் அப்படியே என்னம்மா காரணம், என்ன ரீசன், சும்மா சொல்ல ஆட்டிக்கிட்டேன் அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த பொண்ணு சொன்னாங்க, சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்பா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்குவாங்க மேடம், அது என் மனசில் பதிஞ்சிருச்சு. எங்கள் அம்மா ரொம்ப திட்டுவாங்க, எங்கள் அப்பா அடிப்பார், இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அது என்னவோ தெரியல, என் மனசில் பதிஞ்சு போய் மேரேஜுனால் ரொம்ப இந்த மாதிரிலாம் இருக்கும் போல் இருக்குன்னு ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு இது. அதனால் நான் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், ஏம்மா மேரேஜ் அப்படிலாம் இருக்காது, எவ்வளோ பேர் நல்ல சந்தோஷமாக வாழ்கிறாங்க, சக்ஸஸ்ஃபுல் லிவிங் நடத்துகிறாங்க. என்ன அதுவும் தவிர ஒரு ஏஜ் காலத்தில் உங்களுக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படிலாம் சொல்லி அவங்ககிட்ட நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இதிலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ் முக்கியமாக ஒன்று கவனிக்கணும். என்னென்னா, தங்கள் குழந்தைங்க முன்னாடி எக்காரணத்தை கொண்டும் ஒருத்தர் திட்டுறது, சண்டை போடுறது, இதெல்லாம் செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா அவங்க மனசில் பதிஞ்சிருது, அவங்க மனோரீதியாகவே பாதிக்கப்படுறாங்க. பின்னாடி இது இவ்வளோ வருஷம் கழிச்சானா கூட அவங்க மனசில் பதிஞ்சு போய் இப்போ பாரு இந்த பொண்ணு இப்படி சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்காகவே வாழ்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் அவங்க பிள்ளைங்களோட மனநிலை பாதிக்கிறதுக்கு நம்மளே ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது. அதனால் குழந்தைங்க முன்னாடி இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறது, சத்தம் போடுறது, திட்டுறது, வீட்டு பெரியவங்களை பற்றி, உங்கள் அம்மாவை பற்றி தெரியாதா, உங்கள் அப்பாவை பற்றி தெரியாதா, இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறது, இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். என்ன? ஓகே, ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள்.